இன்றைக்கி நம்ம காலையில் எழுந்திரிச்சதும் அவங்க அப்பா பால் வாங்கிட்டு வந்துட்டாங்க. காப்பிக்கு பால் அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அவங்க அப்பா தண்ணி போட்டுருந்தாங்களா, அது ஒரு வீசான ஒரு ஓஸ் போட்டு தண்ணி பிடி வீசுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் பால் பொங்கிடுச்சு. அவனுக்கு கொஞ்சோண்டு பால் கிளாஸில் ஊற்றி வச்சுட்டு, அவனுக்கு எப்போதும் நாங்கள் நாட்டு சக்கரை தான் யூஸ் பண்ணுவோம், ஒயிட் சுகர் யூஸ் பண்ண மாட்டேன். சின்ன பிள்ளையிலேருந்தே அவனுக்கு கொஞ்சம் ஆற்றி ஆற வச்சா அவன் வந்து குடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆற்றி ஆற வச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் டீ போட்டு நல்லா இஞ்சி தட்டி நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு டீ போட்டு நானும் தீஸ்தனும் குடிச்சிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் துணி இருந்துச்சா, சரி தண்ணி வெளியில் சோப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோப் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அலசிக்கிட்டு இருந்தேன். தீஸ்தே நான் குளிக்க போகிறேம்மா, நான் குளிக்க போகிறேன் அப்படின்னா, சரி ஓவர் ஹீட்டு தானே நீ குளி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா டவிக்கில் தண்ணி போட்டு குளிக்க வச்சுட்டாங்க. நல்லா ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தாப்புல. நல்லா எப்போதும் இப்படி தான் டெய்லி இப்போ அவங்க அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இப்படி தான் பண்ணுவான். நான் இருந்தால் அப்படி குளிக்க விட மாட்டேன். அவன் தான் டவிலேருந்து குளிச்சுட்டு இருந்தான். சரி நேற்று அவங்க அப்பா மசாலா ஜாமான் எல்லாமே நான் எழுதி போட்டு விட்டுருந்தேன்னா அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துருந்தாங்க. சரி அதை எடுத்து வைக்கலாம், இல்லை அப்படி இருந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். நானும் ஒன்றுனா எடுத்து வச்சுக்கிட்டு காய்கறியை முதல்ல எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மசாலா ஜாமான் ஒன்றுனா எடுத்து வச்சுட்டு அதோட பாக்ஸில் ஃபில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இந்த சூடத்தை எப்படி போட்டது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு அதை போட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கடுகு சீரகம் அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உள்ள மேலெல்லாம் தீஸ்னு எனக்கு ஒன்றுனா எடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தான். அதையெல்லாம் எடுத்து மேலே நீட்டாக வச்சுட்டு இருக்க ஜாமான்லாம் ஃபுல்லாக எடுத்து வச்சு, நாங்கள் எப்போதும் மளிகை ஜாமான் வந்து சூப்பர் மார்க்கெட்லலாம் வாங்க மாட்டோம். இந்த மாதிரி நார்மல் மளிகை ஜாமான் கடையில் தான் அவங்க எழுதி கொடுத்தா அவங்க அப்பா ரெகுலராக ஒரு கடையில் வாங்கிட்டு வந்துடுவாங்க. நானும் அவங்க அப்பாவும் போய் தான் எப்போதும் வாங்கிட்டு வருவோம். அதுக்கப்புறம் சரி தோசை மாவுக்கு ஊற வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை மாவுக்கு ஊற வச்சுட்டு இருந்தேன். எப்போதும் இன்னொரு கிளாஸில் தான் அளவெடுப்பேன். அந்த கிளாஸ் கொஞ்சம் ஈரமாக இருந்ததால் இந்த நார்மல் அரிசி உலக்கு இருக்குல்ல, அதிலேயே நான் சரி 3/4 கிளாஸ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு அளவெடுத்து இட்லி அரிசி 3 பங்கு, 1 கிளாஸ் சாப்பாட்டு அரிசி அதை போட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி நம்ம வீட்டில் மார்னிங் டிஃபன் வந்து இடியாப்பம் தான். அம்மா வீட்டு கொடுத்தாங்களா, சரி அதை சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவங்க அப்பா கூட சேர்ந்தே தீஸ்தன் கொஞ்சோண்டு சாப்பிட்டான். ஒழுங்காக சாப்பிடல, அதனால் கொஞ்சம் ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊட்டிகிட்டு இருந்தேன். ஒரு 2-3 வாய் வாங்கிட்டு எனக்கு வேண்டாமா போதும் நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி படுத்துட்டேன். சரி நம்மளும் சாப்பிட்டு அவனை தூங்கிட்டு அதுக்கப்புறம் லஞ்ச் என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. இதே மாதிரி இன்னும் மோர் வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா இருக்கா சொல்லு.